காவேரி தென்னிந்தியாவின் மிக முக்கியமான நதிகளில் ஒன்றாகும். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களின் குடிநீர், விவசாயம், மின்சாரம் மற்றும் பொருளாதாரத்தில் காவிரி மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. காவிரி நதி கர்நாடக மாநிலத்தின் தலகாவேரி என்ற இடத்தில் உருவாகிறது. இது கர்நாடக மாநிலம் கூர்க் மாவட்டம் பிரம்மகிரி மலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1276 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு ஒரு சிறிய நீரூற்று உள்ளது. அதுவே காவிரியின் பாரம்பரிய பிறப்பிடமாக கருதப்படுகிறது. காவிரி நதியின் மொத்த நீளம் சுமார் 800 கிலோமீட்டர். அதில் கர்நாடகாவில் சுமார் 320 கிலோமீட்டர், தமிழ்நாட்டில் சுமார் 416 கிலோமீட்டர், மீதமுள்ள பகுதி எல்லைப் பகுதி மற்றும் பிற பகுதிகளாக உள்ளது. கர்நாடகா, தமிழ்நாடு என காவிரி நதி 2 நிர்வாக பகுதிகளுடன் தொடர்புடையது. தலைக்காவிரியில் சிறிய நீரூற்றாக தொடங்கி பாகமண்டலா பகுதியில் காவிரியுடன் கனிகே மற்றும் சுஜ்ஜோதி சங்கமிக்கின்றன. தொடர்ந்து குடகு மலைப்பகுதி மலைகள், காடுகள் வழியாக வேகமாக ஓடுகிறது. அதற்கிடையே கிருஷ்ணராஜசாகர் அணையில் நீர் தேக்கப்படுகிறது. அதன் பிறகு சிவனசமுத்ரா அருவியாக பாய்கிறது. மேகதாது என்பது காவிரி குறுகிய பாறை பள்ளத்தாக்கு வழியாக ஓடும் பகுதி. அதனை கடந்து ஒகேனக்கல் பகுதியில் காவிரி தமிழ்நாட்டிற்குள் நுழைந்து அழகிய அருவிகளாக விழுகிறது. தொடர்ந்து மேட்டூர் அணையில் நீர்த்தேக்கப்படுகிறது. இதன் நீர்த்தேக்கம் ஸ்டான்லி நீர்த்தேக்கம் என அழைக்கப்படுகிறது. திருச்சி அருகே காவிரி கொள்ளிடம் என 2 கிளைகளாக பிரிகிறது. காவிரி திருச்சி நகரிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் கல்லணை அணையில் நீர்த்தேக்கப்படுகிறது. இது காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட வளமான விவசாய பகுதிகளை உருவாக்குகிறது. இறுதியாக காவிரி நதி பூம்புகார் அருகே வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இந்த காவிரி நீர் கர்நாடகா மாநிலத்தில் குடகு, மண்டியா, மைசூரு, ராமநகரா, தமிழ்நாடு மாநிலத்தில் தர்மபுரி, சேலம், ஈரோடு, கரூர், திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் போன்ற மாவட்டங்களின் விவசாயத்திற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. காவிரி ஏன் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது என்றால், தென்னிந்தியாவின் முக்கிய நதிகளில் ஒன்றாகவும், கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர் ஆதாரமாகவும், தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் எனப்படும் காவிரி டெல்டா விவசாயத்தின் உயிர் நாடியாகவும் இருக்கு. மின்சார உற்பத்தி, பாசனம் மற்றும் தொழில்துறைக்கும் இன்றியமையாதது. வரலாறு, கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட நதியாகவும் பார்க்கப்படுகிறது. மேகதாது அணை என்பது இந்தியாவில் கடந்த பல ஆண்டுகளாக மிகவும் சர்ச்சைக்குரிய நீர்த்திட்டங்களில் ஒன்றாகும். இந்த திட்டம் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கு இடையிலான காவிரி நதி நீர் பகிர்வு விவகாரத்துடன் நேரடியாக தொடர்புடையது. கர்நாடகா மாநிலம் ராமநகரா மாவட்டத்தில் தமிழ்நாடு எல்லையிலிருந்து சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் தொலைவில் மேகதாது உள்ளது. இங்கு காவிரி ஆறு ஆழமான பாறை பள்ளத்தாக்கு வழியாக ஓடுகிறது. அதனால் அணை அமைக்க ஏற்ற இடமாக கர்நாடக அரசு கருதுகிறது. கர்நாடக அரசு காவிரி ஆற்றின் குறுக்கே ஒரு பெரிய நீர்த்தேக்க அணை அமைக்க திட்டமிட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள்: பெங்களூரு மாநகருக்கு குடிநீர் வழங்குதல், மழைக்காலத்தில் காவிரியில் வரும் கூடுதல் நீரை சேமித்து பின்னர் பயன்படுத்தலாம் என கர்நாடகா வாதிடுகிறது. இந்த அணை மூலம் நீர்மின் உற்பத்தியும் செய்ய முடியும். காலநிலை மாற்றம் காரணமாக நீர் மேலாண்மை அவசியம் போன்ற காரணங்களால் மேகதாதுவில் அணை வேண்டும் என கர்நாடக அரசு தெரிவிக்கிறது. தமிழ்நாடு இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களான தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை இவை காவிரி நீரை பெரிதும் நம்பியுள்ளன. மேகதாதுவில் நீர் தேக்கப்பட்டால் கீழ்ப்பகுதிக்கு வரும் நீரின் அளவும், குறிப்பாக தேவையான நேரத்தில் கிடைக்கும் நீரும் பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் உள்ளது. மேகதாது திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு பலமுறை எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் அனுமதிகள் தொடர்பாக பல கட்டங்களில் விவாதங்கள் நடந்துள்ளன. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1892ஆம் ஆண்டு அப்போதைய மைசூர் அரசு மற்றும் மெட்ராஸ் பிரசிடென்சி இடையே முதல் ஒப்பந்தம் ஏற்பட்டது. மேல் பகுதியில் புதிய நீர்ப்பாசன திட்டங்களை அமைக்கும் முன் கீழ்ப்பகுதியின் கருத்தை கேட்க வேண்டும் என்ற அடிப்படை விதிகள் இதில் இருந்தன. அதன் பிறகு 1924இல் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது.
இதன்படி கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டுவதற்கும் வழிவகை ஏற்பட்டது. இந்த ஒப்பந்தம் 50 ஆண்டுகள் அமலில் இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டது. 1974க்கு பிறகு இந்த ஒப்பந்தத்தின் விளக்கம் குறித்து மாநிலங்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு அதிகரித்தது. 1970களிலிருந்து தமிழ்நாடு பலமுறை மத்திய அரசிடம் நடுவர் அமைக்க கோரிக்கை வைத்தது. இறுதியில் 1990இல் மத்திய அரசு காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் அமைத்தது. 1991இல் தீர்ப்பாயம் இடைக்கால உத்தரவு வழங்கியது. அதில் கர்நாடகா குறிப்பிட்ட அளவு நீரை தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட வேண்டும் என்று கூறப்பட்டது. இதற்கு கர்நாடகாவில் கடும் எதிர்ப்பு எழுந்தது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2007இல் தீர்ப்பாயம் இறுதி தீர்ப்பை வழங்கியது. 2007 தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் பல மாநிலங்கள் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தன. பல ஆண்டுகள் விசாரணை நடைபெற்றது. 2018இல் உச்சநீதிமன்றம் முக்கிய தீர்ப்பை வழங்கியது. அதில் தீர்ப்பாயத்தின் அடிப்படை அமைப்பை ஏற்றுக்கொண்டது. 2018க்கு பிறகு மத்திய அரசு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகிய அமைப்புகளை உருவாக்கியது. மேகதாது அணை தொடர்பாக கர்நாடகா திட்டத்தை முன்னெடுக்க முயற்சிக்கிறது. இது கீழ்நாட்டு உரிமைகளை பாதிக்கும் என தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. தற்போது நீர் திறப்பு, பருவமழை நிலை, மேகதாது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மேகதாது திட்டம் என்பது ஒரு சாதாரண அணை திட்டம் மட்டுமல்ல. இது குடிநீர் பாதுகாப்பு, மாநிலங்களுக்கிடையேயான நீர் பகிர்வு, விவசாயம், சுற்றுச்சூழல், சட்டம் மற்றும் கூட்டாட்சி அரசியல் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் முக்கியமான திட்டமாகும். கர்நாடகா இதை எதிர்கால குடிநீர் தேவைக்கான தீர்வாக கருதுகிறது. தமிழ்நாடு காவிரி நீர்வரத்து மற்றும் டெல்டா விவசாயம் பாதிக்கப்படும் என்ற கவலையை முன்வைக்கிறது. இந்த இரு நிலைப்பாடுகளுக்கும் இடையில் சமநிலையை ஏற்படுத்தும் தீர்வுதான் நீண்ட காலமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. காவிரி பிரச்சினைக்கு நிலையான தீர்வு என்பது சட்டத்தை மதிப்பது, அறிவியல் தரவுகளை பகிர்வது, நீரை சிக்கனமாக பயன்படுத்துவது, இரு மாநிலங்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைகளையும் சமநிலையுடன் கருத்தில் கொள்வது, மத்திய மற்றும் மாநில அமைப்புகள் தொடர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுவது ஆகியவற்றின் சேர்க்கையாகவே அமையும். எந்த தீர்வும் மேல்நாடு மற்றும் கீழ்நாடு ஆகிய இரு தரப்பினரின் நியாயமான தேவைகளையும் பாதுகாக்கும் வகையில் இருக்க வேண்டும். இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பிளஸ் நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள்.